வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து 2 நாட்கள் ஆய்வு. ஆட்சியர்கள், அதிகாரிகளிடம் இன்று ஆலோசனையை தொடங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருச்செங்கோட்டில் குழந்தை விற்பனை புகாரில் கைதான அரசு மருத்துவரின் 2 கிளினிக்குகளுக்கு சீல் வைப்பு. உடல் உறுப்பு விற்பனை புகார் குறித்தும் விசாரணை நடப்பதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தகவல். வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் வனத்துறை அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. குற்றவாளிகள் 6 வாரங்களுக்குள் தருமபுரி நீதிமன்றத்தில் சரணடைய உத்தரவு. தன்பாலின திருமணத்தை சிறப்பு சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க கோரிய வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். 69வது தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கி கௌரவிக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ராக்கெட்ரி, கடைசி விவசாயி, RRR உள்ளிட்ட படங்களுக்கு விருது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கையை வீழ்த்தியது ஆஸ்திரேலிய அணி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நடப்பு தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை வாரிய கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மனநலம், அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 3 இல்லங்கள் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் புதிய கட்டடங்கள் அனைத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழல் அமைக்கும் வகையில் மின்துக்கி, மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த கழிப்பறை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மனநலம் மற்றும் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 3 இல்லங்கள் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழல் அமைக்கும் நடவடிக்கையாக புதிய கட்டடங்கள் அனைத்திலும் மின்தூக்கி, சாய்வு தளப்பாதைகளை அமைத்திடவும், மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்கு உகந்த கழிவறைகள் அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி கட்சி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடந்த 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் தமிழ்நாட்டில் எண்ணற்ற சாதனைகளை படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து 2 நாட்கள் ஆய்வுப் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்குகிறார். மாவட்டம் வாரியாக வளர்ச்சித் திட்டப் பணிகள், சட்டம் ஒழுங்கு நிலவரம் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த வகையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கிறார். அப்போது பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்டவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அக்டோபர் மாதத்திற்கான உரிமைத் தொகை ஒருநாள் முன்னதாகவே பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக 1,06,00,000 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு முதல் தவணை தொகை செப்டம்பர் மாதம் அவர்களின் வங்கிக் கணக்கு வாயிலாக அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதத்திற்கான உரிமைத் தொகை அக்டோபர் 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட வேண்டும். ஆனால் அன்றைய தினம் விடுமுறை நாள் என்பதால் ஒருநாள் முன்னதாகவே பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை பார்த்து ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டது மிக மோசமான நடவடிக்கை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் MLA பாலபாரதி குற்றம் சாட்டியுள்ளார். அண்டை நாட்டிலிருந்து பாகிஸ்தானிலிருந்து வந்து அவங்க விளையாடி திரும்பி போகும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கம் எழுப்புவது இந்திய நாட்டினுடைய ஒரு அரசியல் பண்பாட்டிற்கு ஏற்ற நடவடிக்கை இல்லை. ஆகவே இந்திய நாட்டினுடைய பிரதமர் இதுபோன்ற சம்பவங்களை ஊக்குவிக்கக்கூடாது. இது கண்டிக்கப்பட வேண்டும். கிரிக்கெட் போர்டு அதுக்கென்று இருக்கக்கூடிய உலக அளவில் அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் அதுக்கான அமைப்பு இருக்கு. இந்திய நாட்டினுடைய அந்த கிரிக்கெட் போர்டினுடைய தலைமையும் இதை கண்டிப்பதோடு இதுபோன்று இனிமேல் நடக்காமல் இருக்கிற மாதிரி அவங்க கட்டாயமாக பார்த்துக்கணும்.
நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசை கண்டித்து மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, மதிமுக பம்பரம் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்றார். படப்பிடிப்பு நன்றாக இருந்ததாகவும் மக்களின் வரவேற்பு மகிழ்ச்சி அளித்தது என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் 170வது படத்தின் படப்பிடிப்பிற்காக கடந்த 3ஆம் தேதி நடிகர் ரஜினிகாந்த் சென்றார். பின்னர் நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் படப்பிடிப்புகளில் கலந்து கொண்டார். 2 வார படப்பிடிப்புக்கு பின் நடிகர் ரஜினிகாந்த் தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி, படப்பிடிப்பு நன்றாக இருந்தது, மக்களின் வரவேற்பு மகிழ்ச்சியாக இருந்தது என்றார். மருத்துவத்துறை மாணவர்கள் விண்வெளி ஆராய்ச்சித் துறையின் தேவையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டவர் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது விண்வெளி ஆராய்ச்சியில் மருத்துவத்துறையின் பங்கு உள்ளதாக கூறிய அவர், விண்வெளி ஆராய்ச்சியில் மருத்துவத்துறையின் பங்கு தவிர்க்க முடியாததாக உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் 90% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் 2.97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது சென்னையில் 90% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்தார். திருச்செங்கோட்டில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக அரசு மகப்பேறு மருத்துவர் அனுராதாவின் 2 கிளினிக்குகளுக்கு போலீசார் சீல் வைத்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா, குழந்தை விற்பனை தொடர்பாக கைது செய்யப்பட்ட மருத்துவர் அனுராதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குழந்தை விற்பனையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறிய அவர், உடல் உறுப்புகள் விற்கப்பட்டதாக கூறப்படும் புகார்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் வனத்துறை உயரதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி ஓய்வு பெற்ற இந்திய வனப்பணி அதிகாரிகளான ஹரிகிருஷ்ணன், எல் நாதன், பாலாஜி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி KV விஸ்வநாதன் விசாரித்தார். அப்போது சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனுக்களை நிராகரித்ததுடன் 6 வாரங்களுக்குள் தருமபுரி நீதிமன்றத்தில் சரணடையவும் உத்தரவிட்டார். தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் ஏற்பாட்டில் 69வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் இன்று பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். 2021ஆம் ஆண்டில் சென்சார் செய்யப்பட்ட படங்களில் நடிகர் மாதவனின் ராக்கெட்ரி படமும், சிறந்த தமிழ் திரைப்படமாக கடைசி விவசாயி படமும், மிக பிரபல படமாக RRR படமும் தேர்வு செய்யப்பட்டன. மேலும் சிறந்த நடிகராக அல்லு அர்ஜுன், சிறந்த நடிகையாக அலியா பட், கீர்த்தி சனோன் தேர்வு செய்யப்பட்டனர். P. லெனின் இயக்கிய சிறந்த கல்வி திரைப்படமாக சிற்பங்களின் சிற்பங்கள் படம் அண்மையில் தேர்வு செய்யப்பட்டது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது பிரதமரின் அபத்தமான சிந்தனை என விமர்சித்த காங்கிரஸ் MP ராகுல் காந்தி, இந்திய பொருளாதாரம் இன்னும் அதிலிருந்து மீளவில்லை என குற்றம் சாட்டினார். 3 நாள் பயணமாக மிசோரம் சென்றுள்ள ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக சன்மாரிலிருந்து ஆளுநர் மாளிகை வரை நடைபயணம் மேற்கொண்டு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்தார். பின்னர் ஐசாவல் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மணிப்பூர் மாநிலம் என்ற சிந்தனையை பாஜக சிதைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவது குறித்த பிரதமரின் யுக்தி அதானி என்ற ஒற்றை வார்த்தையில் சுருக்கிவிடலாம் என்றும் கடுமையாக ராகுல் காந்தி விமர்சித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஐப்பசி மாத பூஜைக்காக கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. இன்று மாலை 5 மணியளவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 18ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான சபரிமலை மற்றும் மாளிகப்புரம் கோவில்களுக்கு புதிய மேல்சாந்திகள் குலுக்கல் மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர். குலுக்கல் முறையில் சீட்டை எடுப்பதற்காக வைதேவ் என்ற சிறுவனும், நிருபமாட்சி வர்மா என்ற சிறுமியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியைப் போல் ரோஹித் சர்மாவையும் மதிக்கிறோம் என இந்திய அணி வீரர்கள் கூறியதாக முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார். ரோஹித்தின் கேப்டன்ஷிப் உலகக்கோப்பை தொடரில் அபாரமாக இருப்பதாக பாராட்டியுள்ள ரெய்னா, அமைதியாகவும் ஒரு நண்பரைப் போலவும் ரோஹித் வீரர்களை அணுகுவதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ரோஹித் சர்மா தான் அடுத்த தோனி என ரெய்னா கூறியது நினைவு கூறத்தக்கது.
2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பிக் குழும கூட்டத்தில் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் சர்வதேச ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டை சேர்ப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்புக்கு பிறகு T20 கிரிக்கெட், பேஸ்பால், வேக் கால்பந்து, லாக்ராஸ் மற்றும் ஸ்குவாஷ் ஆகிய 5 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்படுவதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்தது. கடைசியாக கடந்த 1900ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் விளையாடப்பட்டது. இதற்கு பிறகு 128 ஆண்டுகள் கழித்து ஒலிம்பிக் போட்டிகளில் மீண்டும் கிரிக்கெட் இடம்பெறவுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி, கிரிக்கெட், ஸ்குவாஷ் உள்ளிட்ட 5 விளையாட்டுகள் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், கிரிக்கெட் விரும்பும் தேசமான இந்தியா இதனை தனிப்பட்ட முறையில் வரவேற்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கு இது மிகச்சிறந்த செய்தி என தெரிவித்துள்ள பிரதமர், உன்னதமான இந்த விளையாட்டு அதிகரித்து வரும் உலகளாவிய புகழை எதிரொலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அப்துல் கலாமை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிந்தது வாஜ்பாய் தான் என்று அவரது ஊடக ஆலோசகராக பணியாற்றிய அசோக் டாண்டன் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அவரது ஊடக ஆலோசகராக பணியாற்றிய அசோக் டாண்டன் என்பவர் தனது தி ரிவர்ஸ் ஸ்விங் கொலோனியலிசம் டு கோஆபரேஷன் என்ற புத்தகத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். வாஜ்பாயின் இந்த முடிவை எதிர்க்க முடியாமல் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் ஆதரித்ததாகவும் தமது புத்தகத்தில் அசோக் டாண்டன் குறிப்பிட்டுள்ளார். தன்பால் திருமணத்தை அங்கீகரிக்க கோரிய வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. தன்பால் திருமணத்திற்கு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க கோரிய மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. கடந்த மே 11ஆம் தேதி மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் வைத்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் இன்று சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிக்கிறது. சுங்கத்துறை தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட வடமாநிலத்தவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நடைபெற்ற சுங்கத்துறை தேர்வில் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தியும் ஆள்மாறாட்டம் செய்தும் முறைகேட்டில் ஈடுபட்ட வடமாநிலத்தவர்கள் 30 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான புகைப்படங்களில் இந்திய வீரர் விராட் கோலி மற்றும் KL ராகுல் இடம்பெற்றுள்ளனர். கிரிக்கெட்டை அடையாளப்படுத்தும் விதமாக விராட் கோலி மற்றும் KL ராகுலின் புகைப்படங்களை ஒலிம்பிக் கமிட்டி வெளியிட்டுள்ளது. ஃபார்ம் அவுட் ஆகி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யப்பட்ட ராகுலின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பதால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் சேர்க்கப்பட விராட் கோலி முக்கிய காரணம் என லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இயக்குநர் நிக்கோலோ கேம்ப்ரியானி தெரிவித்துள்ளார். உலகிலேயே அதிக ஃபாலோயர்ஸ்களை கொண்ட 3வது வீரராக விராட் கோலி உள்ளார் என்றும், கிரிக்கெட் இடம்பெறுவதற்கு கோலியின் பங்களிப்பும் காரணம் என்றும் நிக்கோலா தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ள நிலையில் கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, ஆலப்புழா மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக மழை பெய்யும் மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பேரிடர் மேலாண்மை அறிவுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 14வது போட்டியில் இலங்கையை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வென்றது. லக்னோ ஏகனா மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. விறுவிறுப்பாக ஆட்டம் நடைபெற்ற நிலையில் 44வது ஓவரில் 209 ரன்களுக்கு இலங்கை ஆல் அவுட் ஆனது. அடுத்து ஆடிய ஆஸ்திரேலிய அணி 36வது ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. இதனையடுத்து ஆஸ்திரேலியா நடப்பு தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தரம்சாலாவில் மதியம் 2 மணிக்கு இந்த போட்டி தொடங்கவுள்ளது. தொடர்ச்சியாக 2 வெற்றிகளை பெற்றுள்ள தென்னாப்பிரிக்கா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் பலம் வாய்ந்ததாக திகழ்கிறது. தென்னாப்பிரிக்காவின் மிடில் ஆர்டர் பேட்டர்கள் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் நெதர்லாந்தை ஊதி தள்ளி தென்னாப்பிரிக்கா ஹாட்ரிக் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் புள்ளி பட்டியலில் 6 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அதே 6 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் நியூசிலாந்து 2ஆம் இடத்தில் உள்ளது. 4 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 3வது இடத்திலும் பாகிஸ்தான் 4வது இடத்திலும் உள்ளன. 2 புள்ளிகளுடன் இங்கிலாந்து 5வது இடத்திலும் உள்ளது. அதே 2 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் 6வது இடத்திலும், வங்கதேசம் 7வது இடத்திலும், ஆஸ்திரேலியா 8வது இடத்திலும் உள்ளன. வெற்றி கணக்கை தொடங்காத இலங்கை, நெதர்லாந்து ஆகிய அணிகள் முறையே 9 மற்றும் 10வது இடத்தில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து 2 நாட்கள் ஆய்வு. ஆட்சியர்கள், அதிகாரிகளிடம் இன்று ஆலோசனையை தொடங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருச்செங்கோட்டில் குழந்தை விற்பனை புகாரில் கைதான அரசு மருத்துவரின் 2 கிளினிக்குகளுக்கு சீல் வைப்பு. உடல் உறுப்பு விற்பனை புகார் குறித்தும் விசாரணை நடப்பதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தகவல். வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் வனத்துறை அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. குற்றவாளிகள் 6 வாரங்களுக்குள் தருமபுரி நீதிமன்றத்தில் சரணடைய உத்தரவு. தன்பாலின திருமணத்தை சிறப்பு சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க கோரிய வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். 69வது தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கி கௌரவிக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ராக்கெட்ரி, கடைசி விவசாயி, RRR உள்ளிட்ட படங்களுக்கு விருது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கையை வீழ்த்தியது ஆஸ்திரேலிய அணி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நடப்பு தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.